Good evening, guys. Shall we start? Audible இருக்குங்களா guys? Yes, ma'am. Okay. Okay, guys. நம்ம இன்னைக்கான செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ 2 வீக்ஸா நம்ம கிளாஸ் எடுத்திருக்க மாட்டோம். ஸோ அதற்கான செஷன்ஸ் எல்லாமே நம்ம ரிவிஷன் செஷன் வைஸ் கொஷின் குடுப்போம்ல. ஸோ அதில வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருவோம். சிலபஸ் வைஸ் நமக்கு பார்ட் ஏ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நம்ம பார்த்த செஷன்ல இதுக்கு முன்னாடி பார்த்ததுல டவுட் இருந்துச்சு அப்படின்னாலுமே, எந்த செஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி நம்ப மறுபடியும் கிளாஸ் எடுத்து, அதையுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி குடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கான செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களா? கைஸ்? Yes, ma'am. ஓகே, ஓகே டன். ஸோ இன்னைக்கான செஷன் ரொம்ப சிம்பிளானதா. என்னன்னு பார்த்தோம்னா, மோனை, எதுகை மற்றும் இயைபு. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த தொடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாபிக்குக்கு கீழ தான் நம்ம என்ன பார்ப்போம்னா, மோனை, எதுகை, இயைபு ஸோ இந்த மாரி நெறைய வகைகள் இருக்கும். தொடை மொத்தம் எத்தனை வகைப்படும்? சொல்லுங்க. 8. 8 வகைப்படும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதன் அடிப்படையில நமக்கு சிலபஸ்ல பொறுத்தவரைக்கும் இந்த தொடை வகைகள்ல மொத்தம் 3 மட்டும் தான் வந்துட்டு மெயினா குடுத்துருக்காங்க. ஓகே. என்னென்ன? மோனை, எதுகை பிளஸ் வந்துட்டு இயைபு. ஓகே. ஸோ இது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மோனை அப்டின்னா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது அப்டின்ற மாரி இருக்கும். அதே மாதிரி எதுகை அப்டின்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. இயைபு அப்டின்னு சொல்லும்போது நமக்கு கடைசி எழுத்து பிளஸ் அந்த கடைசி அசை அப்டின்றதையும் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அத நம்ப இப்ப கீழ பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்துட்டு தொடை அப்டின்னா என்னன்றத தெரிஞ்சுக்குவோம். ஓகே. ஸோ இப்ப தொடை அப்டின்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா, தொடுப்பது அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க. மலர்களை தொடுப்பொழி சீரிலும் அடிகளிலும் மோனை முதலியன அமையத் தொடுப்பது தொடை எனப்படும். ஓகே. ஸோ அதாவது இப்ப எப்படி வந்துட்டு ஆ நம்ம ஒரு மாலையா மாத்துறோம். அதே மாதிரி இப்போ ஒரு செய்யுள்ல, இல்ல ஏதோ ஒரு விதம் ஒரு உரைநடையா இருந்தாலும் சரி. ஸோ அதுலயுமே வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? மோனை, எதுகை, இயைபு இது எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு அழகா நம்ம தொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி பண்ற விஷயத்த தான் நம்ம தொடை அப்படின்ற ஒரு வேர்ட யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல கொண்டு வரோம். சரிங்களா? ஸோ இப்ப தொடை அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி பிரிக்கலாம்? தொடு கூட்டல் ஐ. தொடு என்றால் தொடுத்தல். ஓகே. மாலையை தொடுத்தல் அப்படின்ற மாரி சொல்லுவல்ல. ஸோ அதன் அடிப்படையில தான் இந்த இடத்துல தொடை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப தொடை அப்படின்னு சொல்லும்போது, ஐ என்பது எதனுடைய உருபுன்ற மாரி சொல்லலாம்? ஐ. தள்ளள்ளம். 2ஆம் வேற்றுமை தொகை. ஒரு இடங்கள்ல வருமே. தொழிற்பெயருக்கான அந்த உருவுகள்ல ஒன்று தொழிற்பெயர்ல அப்படின்ற வரும். மாரியும் சொல்லலாம். சரிங்களா? வெரி குட். சூப்பர். ஸோ இந்த தொழிற்பெயருக்கான அந்த உருவுகள்ல ஒன்று அப்படின்ற மாரி சொல்லுவோம். சரிங்களா? பூ, சி, உ இது எல்லாமே நம்ம குறிப்பிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்ப செய்யுளினுடைய உறுப்புகளில் ஒன்று தொடை. தொடுப்பதனால் அதை தொடை அப்படின்ற மாரி சொல்றோம். ஸோ சிம்பிள். ஸோ ஆல்ரெடி நான் அப்படியே சொன்னது தான் இந்த இடத்துல அப்படியே லைனா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஓகே. ஸோ இப்ப தொடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மொத்தம் 8 வகைப்படும். ஸோ அதன் அடிப்படையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. மோனை தொடை, எதுகை தொடை, முரண் தொடை, இயைபு தொடை, அளபெடை தொடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை, செந்தொடை. சரிங்களா? ஓகே. ஸோ நமக்கு சிலபஸ் வைஸ் வந்துட்டு மோனை, எதுகை, இயைபு மட்டும் தான் இருக்கு. இது மட்டும் பார்க்கலாமா? இல்ல இந்த 8 தொடை வகையுமே நம்ம பார்த்துடலாமா? பிடிஎஃப் இது குடுத்துட்டா ஓகேவா? நீங்க சொல்றத பொறுத்து தான் கிளாஸ் எடுக்கலாம். கைஸ், அந்த மோனை, எதுகை, இயைபு மட்டும் நடத்தட்டா? இல்ல 8 தொடை வகையுமே நடத்தட்டா? இல்ல அந்த பிடிஎஃப் மட்டும் குடுத்தா ஓகே தானா? கைஸ் 8மே நடத்திருக்காங்க. 8மே நடத்திடலாமா? ஓகே டன். ஓகே. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மோனை தொடை. ஓகே. ஓகே. ஸோ மோனை தொடை அப்படின்னு எடுத்துக்கும்போது, நமக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னது? முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ நெறைய இடங்கள்ல வந்துட்டு அடிதோறும், சீர்தோறும் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அடி அப்படின்னா என்ன? சீர் அப்படின்னா என்னன்றத தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்ப அடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும்போது, இப்ப எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின்
எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குமா? சோ அப்போ இந்த எண்ணி அப்படின்றதும் எண்ணுவம் அப்படின்றதும் சோ இப்படி நம்ம பார்க்கும்போது அதை நம்ம அடிவகையா பிரிப்போம். சரிங்களா? சீர் அப்படின்னா எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் அப்படிங்கிறது ஒரு சீர். சரிங்களா? சோ இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இக்குறட்பாவில் முதல் அடியின் முதல் சீரிலும் முதல் எழுத்தும் இரண்டாம் அடியினுடைய முதல் சீரில் உள்ள முதல் எழுத்தும் ஒன்றி வந்துள்ளது. சரிங்களா? சோ அதாவது ஒரே மாதிரியா இருக்கு. So, அதன் அடிப்படையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல அடி அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறோம். சோ இந்த சீர் அப்படின்றது எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் அப்படின்ற இந்த தனித்தனி எழுத்துக்கள் தனித்தனி அந்த சீர்களையும் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இதையும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்போ எண்ணி எண்ணுவோம். சோ இதுல முதல் எழுத்து ஏ. ஓகேங்களா? அதே மாதிரி எண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது முதல் எழுத்து ஏ. ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கனால நம்ம என்னன்னு சொல்றோம்? இந்த இடத்துல மோனை வந்துட்டு இடம்பெற்றிருக்கின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? சோ அடிமோனை அப்படின்ற மாதிரி இதை குறிப்பிடலாம். சரிங்களா? ஓகே. சோ இதை வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அப்படியே வந்தோம்னா எதுகை. ஓகே. சோ எதுகை அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அது இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே. சோ இப்ப அடிதோறும் முதல் எழுத்து அளவுத்து. அதாவது அளவொத்து அப்படின்னு சொல்லும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓசையில் ஒரே மாதிரியா இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. சோ அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது அடி எதுகை தொடை அப்படின்ற மாதிரி நம்ம குறிப்பிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சோ இதுலயும் அதே மாதிரிதான் பாருங்க. சோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வரணும். அகர பகவன். ஓகே. சோ இதுல இரண்டாம் எழுத்து கா பகவன் அப்படின்னு எடுத்துக்கும் போது இரண்டாம் எழுத்து கா. கரெக்ட்டுங்களா? அப்போ ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கனால இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரியா இருக்கறனால இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? அடி எதுகை இடம்பெற்றிருக்கிறது. சரிங்களா? இக்குறட்பாவில் முதல் அடியிலும் இரண்டாம் அடியிலும் கா என்னும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. சோ அதன் அடிப்படையில நம்ம இதை என்னன்னு சொல்றோம்? அடி எதுகை அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறோம். சரிங்களா? சோ இப்ப சீருங்கிறது அடிங்கிறது இது ரெண்டுத்தையும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ சீர் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அகர அப்படின்றதுக்கு பக்கத்திலேயே எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். பக்கத்திலேயே முதல அப்படின்னு எழுத்துக்கு அப்படியே மாத்தி பகவன் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சீரெதுகை இடம்பெற்றிருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம குறிப்பிடலாம். சரிங்களா? ஓகே. சோ அப்படியே அடிங்கிறது என்ன சீருங்கிறது என்ன அப்படின்றத தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது முரண் தொடை. ஓகே. சோ இப்ப முரண் தொடை அப்படின்னு சொல்லும் போதே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். முரண் அப்படின்னா முரண்பாடு. இப்ப காலை அப்படின்னா மாலை. இரவு அப்படின்னா பகல். ஓகேங்களா? வெளிச்சம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இருள். ஓகே. சோ அப்படியே வந்துட்டு முரண்பாடா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதான் என்னன்னு சொல்லுவோம்னா முரண் தொடை. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸி தான். அடிதோறும் முதற் சீர் முரண்பட தொடுப்பது அடிமுரண் தொடை எனப்படும். ஓகே. சோ ரொம்ப சிம்பிள். அடிதோறும் முதல் சீர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் அடி அப்படின்னு பார்க்கும்போது காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி இது ஃபர்ஸ்ட் அடி. இரண்டாம் அடியில பார்த்தோம்னா மாலை மலரும் இந்த நோய் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஓகே. சோ இப்ப அடிதோறும் முதல் சீர். ஓகே. சோ முதல் சீர் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் அடியில முதல் சீர் காலை கொடுத்திருக்காங்க. இரண்டாம் அடியில முதல் சீர் என்ன கொடுத்திருக்காங்க? மாலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? சோ இப்ப காலை மாலை அப்படியே என்ன இருக்கு? இந்த இடத்துல முரண்பட்டு முரண்பாடா இருக்கு. அப்ப நம்ம என்னன்னு சொல்லலாம் இத? முரண் தொடை அப்படின்ற மாதிரி குறிப்பிடலாம். ஓகே. சிம்பிள். சோ அப்ப முரண் தொடை அப்படின்னா அப்படியே முரண்பட்டு இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அடிதோறும் முதல் சீர் தான் எப்படி இருக்கும்? முரண்பட்டு இருக்கும். ஓகே. சோ இத வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க. இயைபு தொடை. இயைபு தொடை ரொம்ப சிம்பிள். கடைசியா இறுதி சீர் அப்படியே ஒரே மாதிரியா இருக்கும். சோ அத வச்சு ஈஸியா நம்ம போட்டுடலாம். ஓகே. சோ அடிதோறும் இறுதி சீர் ஒன்றி வர தொடுப்பது அடி இயைபு தொடை எனப்படும். ஓகே. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடி இயைபு தொடை தான் நம்ம பார்ப்போம். மோஸ்ட்லி இயைபு தொடைய பொறுத்த வரைக்கும் சீர்கள்ல கண்டிப்பா வராது. ஓகே. நமக்கு எப்படிதான் இருக்கும் அப்படின்னா, அடி மூலியமா தான் வரும். சரிங்களா? பாருங்க. அடி இயைபு தொடை. ஏன்னா அடி வைஸ் தான் வந்துட்டு வேண்டும், வேண்டும், வேண்டும் அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு வைஸ் பார்க்கும்போது, எண்ணிய முடிதல் வேண்டும்,
நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். ஓகே. ஸோ இப்போ இத நம்ம பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்ச விஷயம். யாருடைய பாடல்? இந்த வரிகள் யாருடையது? சொல்லுங்க. திண்ணிய நெஞ்சம் வேண்டும். இந்த பாடல் யாருடையது? ஸ்கூல் புக் சோர்ஸ் தான். சொல்லுங்க. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும். பாரதிய வரிகள். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ பாரதியாரினுடைய வரிகள் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கேள்வி. ஓகேங்களா? ஸோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இயைபு தொடை அப்படின்ற மாரி நம்ம வரும்போது, ஸோ இயைபு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். எனது இறுதி சீர் ஒன்றி வர தொடுப்பது. ஸோ அப்போ எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும். ஸோ கடைசியா வேண்டும், வேண்டும் அப்படின்ற மாரி இறுதி சீர் நமக்கு ஒரே மாதிரியா வந்துருச்சு. ஸோ அதன் அடிப்படையில நம்ம என்னன்னு சொல்லலாம்? இயைபு தொடை அப்படின்ற மாரி நம்ம குறிப்பிடலாம். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது எதுகை, மோனை, இயைபு இது 3மே குடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது 3த்தையும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னுமே நமக்கு எக்ஸ்ட்ரா எதுகை, மோனையிலயும் வந்துட்டு பார்த்தோம்னா, வகைகள் வைஸ் இருக்கும். இணை, பொழிப்பு, ஒரு, மோனை அந்த மாரிலாம் இருக்கும். அதுக்கு நம்ம ஒன்ஸ் ஷார்ட்கட் பார்த்துட்டு, அண்ட் தென் வந்துட்டு நம்ம செஷன் போனோம் அப்டின்னா, ரொம்பவே ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து பாருங்க, அளபடை தொடை. ஓகே. ஸோ அளபடை தொடை அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப சிம்பிள். அளபெடு தொடை தான் அளபடை தொடை. ஓகே. ஸோ பாருங்களேன். அடிதோறும் முதல் சீர் அளபெடுத்து வருவது அடியளபடை தொடை. ஓகே. ஸோ அதாவது ஆல்ரெடி நம்ம சொன்னதான். அந்த கொஸ்டின்லயே ஆன்சர் கிடைச்சிருச்சு நமக்கு. அடிதோறும் அளபெடுக்கும். அதுதான் அடி அளபடை தொடை. அவ்வளவுதான். ஓகே. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது பார்த்தோம்னா, முதல் சீர்ல தான் அளபெடுத்து வரும். ஓகே பாருங்க. ஏன்னா நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நடுவுல வந்துட்டு அளவெடுக்கிற மாரி ஒண்ணு குடுத்துட்டு, அளபடை தொடை ஆப்ஷன் வைஸ் நமக்கு குடுப்பாங்க. பிளஸ் எதுகை குடுப்பாங்க, மோனை குடுப்பாங்க. ஸோ இந்த மாரிலாம் இருக்கும்போது, நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அளபெடை தொடை அப்படின்ற மாரி குடுத்தாங்கன்னா, அடிதோறும் முதல் சீர்ல அளபெடுத்தா மட்டும் தான் அது நம்ம அளபெடை தொடை அப்படின்ற மாரி குறிப்பிடுவோம். ஓகே. ஸோ இத தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்ப பாருங்க. கெடுப்பதூஉம் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே, எடுப்பதூஉம் எல்லாம் மழை. ஓகே. மேடம் ஒரு டவுட். ஸோ இப்போ ஹலோ ரொம்ப மேடம். சொல்லுங்க. மேடம் ஆடியபிள் தான் கேக்குதுங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப அந்த கெடுப்பதும் கெட்ட சார் சாப்பிட ஆடியபிள் தான் மாட்டாங்க சொல்லுங்க. என்னங்க சார்? மேடம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். சொல்லுங்க. இப்ப இதே இது வந்து இப்ப எடுத்துக்காட்டுல அந்த கெடுப்பதும் கெட்டவர் கொடுத்துருக்காங்களா மேடம்? எஸ் சார். இப்ப இதே கொடுத்து இது வந்து எதுகை ஆப்ஷன் கொடுத்தா எதுகை கரெக்டா? ஆ, ஆ கரெக்ட். வெரி குட் சார். எதுகையும் கொடுத்து நல்ல அளபெடு கேள்வி. தடையும் கொடுத்தா என்ன கொடுப்பீங்க? நமக்கு வந்துட்டு மோஸ்ட்லி அளபடை தொடை கேட்க மாட்டாங்க. அதாவது எப்படி கேட்கலாம்னா, டிகிரி ஸ்டாண்டர்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்ற பட்சத்துல தான் அளபடை தொடை நமக்கு கேட்பாங்க. நமக்கு நார்மலா வந்துட்டு இப்போ கொஸ்டின்ஸ் கேட்கறதா இருந்துச்சுன்னா, எதுகை வச்சு தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஓகே. ஆப்ஷன் வைஸ் நமக்கு குடுக்கும்போதுமே அளபடை தொடை அப்படின்றத நமக்கு குடுக்க மாட்டாங்க. ஓகே. சரிங்களா? ஓகே. ஸோ அதனால நீங்க அத வச்சு இப்ப கன்ஃப்யூஸ் ரெண்டுமே ஆப்ஷன்ல எதுகை அளபெடு துணை இருந்தா எதுகை போட்டாலே கரெக்ட் தானே மேடம்? எதுகை போட்டாலே கரெக்ட் தாங்க சார். ஏன்னா நமக்கு சிலபஸ் வைஸ் நமக்கு அளபடை வரல. ஸோ அதனால எதுகை ஓகே. போட்டாலே கரெக்ட். ஓகேங்களா? ஓகே. ஓகே மேடம். ஓகே சார். சூப்பர். ஓகே. ஸோ இப்ப தேங்க்யூ. நமக்கு அளபடை தொடை சிலபஸ்ல இல்ல அப்படின்றதுனால, நம்ம என்ன பண்ணலாம்? எதுகை போட்டாலே கரெக்ட். ஆப்ஷன் வைஸ் நமக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப ஓகே. சிம்பிளான டாபிக் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே. ஸோ அடிதோறும் முதல் சீர் அளவெடுப்பது அளபடை தொடை அப்படின்ற மாரி வச்சு நம்ம சொல்லிடலாம். ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் இரட்டை தொடை அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. இரட்டை தொடை அப்படின்னு சொல்லும்போதே நல்லா தெரிஞ்ச விஷயம். என்னது இரட்டையா ஏதோ ஒரு அது 2ஆ வரப்போகுது அப்படின்றதா. ஓகேங்களா? ஸோ இப்ப பாடலுள் ஓரடி முழுவதும் முதலில் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வருவது இரட்டை தொடை அப்படின்ற ஓகே. ஸோ இப்ப மீண்டும் மீண்டும் அப்படின்னு சொல்லும்போதே அப்ப 2 தடவ. ஓகேங்களா? ஸோ இப்ப எடுத்துக்காட்டு ஒக்குமே 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 ஒக்கும் விளக்கின்றி சீரறி ஒக்குமே ஒக்கும் குளக்கொட்டி பூவின் உரம். ஓகேங்களா?
சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா, ஓரடி முழுவதும் முதலில் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வருவது இரட்டை அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சோ இப்ப முதல்ல வந்ததே எப்படி மறுபடியும் மறுபடியும் அப்படியே வந்துட்டே இருக்கும். சரிங்களா? சோ அதன் அடிப்படையில மோஸ்ட்லி 2 தடவ இருக்கும். பிளஸ் எக்ஸ்ட்ராவும் போயிட்டு இருக்கலாம். சரிங்களா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ இந்த இடத்துல பாருங்க ஒக்குமே, ஒக்குமே, ஒக்கும். சோ இந்த ஃபர்ஸ்ட் அடியில நமக்கு இருக்கும்போது, நமக்கு வந்துட்டு ஒரே மாதிரியா இருக்கும். பிளஸ் 2ஆம் அடியில போகும்போது நமக்கு ஒரு 2 தடவ வந்துட்டு காணப்படும். சரிங்களா? சோ இது ரொம்ப அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. சோ இப்ப தொடை வைஸ் வந்துட்டு பார்க்கும்போது ரிப்பீட்டடா வரக்கூடியது அப்படின்ட்டோம்னா இரட்டை தொடையில மட்டும் தான். ஓகே. சோ இப்போ ஒரு வேர்ட் வந்துட்டு நமக்கு ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. அப்புறமா இருந்துச்சுன்னா, அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? இரட்டை தொடை அப்படின்ற மாரி ஆன்சர் போட்டுறலாம். சரிங்களா? ஓகே. சோ இப்ப இரட்டை தொடை அப்படின்ற மாரி குடுத்தாங்க அப்படின்னா, நமக்கு ஒரே மாதிரியான வேர்ட் மறுபடியும் வந்திருக்கும். சோ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமான விஷயம் தான். சரிங்களா? சோ இப்ப பாடலுள் ஒரு அடி முழுவதும் முதலில் வந்த அந்த சொல்லே மீண்டும் மீண்டும் அப்படியே வந்துட்டே இருக்க மாரி இருக்கும். சரிங்களா? சோ இத வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமான விஷயம். ஓகே. ஏன்னா வந்துட்டு மத்த எந்த இடங்கள்லயுமே வந்துட்டு பார்த்தோம்னா, ரிப்பீட்டடான வேர்ட் வச்சு கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா, அது இரட்டை தொடையா இருக்கும். ஓகே. ஸோ நீங்க கன்ஃப்யூஸ் ஆகறதுக்கான விஷயமே இதுல இல்ல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. அந்தாதி. ஸோ அந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாலே, முதல்ல என்ன பண்ணணும், தனியா பிரிச்சுக்கணும். அந்தம் கூட்டல் ஆதி அப்படின்ற மாரி பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? அந்தம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அந்தம் என்பதன் பொருள் கடைசி. ஓகே. ஸோ ஆதி. ஓகே. சோ இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த அந்தாதி தொடைக்கான ஆன்சர் வந்துட்டு நம்ம ஈஸியா வந்துட்டு போட்டுறலாம். சரிங்களா? ஓகே. சோ இப்ப பாருங்க. பாடலுள் அடிதோறும் இறுதியில் வரும் எழுத்தோ, அசையோ அல்லது சீரோ அடுத்த அடியில் முதலாவதாக வந்தால் அது அந்தாதி தொடை. ஓகே. சோ இப்ப அந்தமும், ஆதியும் ஒரே மாதிரியா இருந்துச்சு அப்படின்னா, அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆதித்தொடை அப்படின்ற மாரி சொல்லுவோம். ஓகே. சோ இந்த இடத்துல அது இசையா இருந்தாலும் சரி, ஒரு அசையா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சீரா இருந்தாலும் சரி. சரிங்களா? ஓகே. சோ எப்படி இருந்தாலுமே, அது கடைசி எழுத்து அடுத்த அடியில வரும்போது முதலாவதா இருக்கா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, போதுமான விஷயம். சரிங்களா? இப்ப பாருங்க. உலகுடன் விளக்கும் ஒளித்திகழ் அவிர்மதி, மதிநலன் அளிக்கும் வளங்கெழு முக்குடை, முக்குடை நீளர் பொற்புடை ஆசனம், ஆசனத்து இருந்த திருந்தொளி அறிவன். ஓகே. சோ இதுல பாருங்க, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். கடைசி சீரோ, அசையோ அல்லது எழுத்தோ. ஓகே. சோ இப்ப முதல் அடியில இருக்கக்கூடிய மதி அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி சீர் அப்படின்னு சொல்லலாம். சாரி, இல்லன்னா அசை சொல்லலாம். இது சீர்ன்னு சொல்ல முடியாது. அசை அப்படின்ற மாரி சொல்லலாம். சரிங்களா? சோ இப்ப மதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அசை என்ன பண்ணியிருக்கு? அடுத்த அடியில வந்துட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ இப்ப மதிநலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்ட் வந்துட்டு நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே. சோ இப்ப மதிங்கிறது கடைசியா இருக்கிறது. அடுத்த அடியில வரும்போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அதன் அடிப்படையில நம்ம என்ன சொல்லலாம்? இத அந்தாதி தொடை அப்படின்ற மாரி சொல்லலாம். அதே மாதிரி பாருங்களேன். முக்குடை அப்படின்ற அந்த ஒரு சீரே என்ன பண்ணியிருக்காங்க? அடுத்த அடியில அப்படியே ஸ்டார்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? சோ அப்ப முக்குடை, முக்குடை 2ம் ஒரே மாதிரியா இருக்கு. அதே மாதிரி யாசம். அதாவது இந்த ஆசனம் அப்படின்றது தான் நமக்கு என்ன குடுத்திருக்காங்க? யாசனம் அப்படின்ற மாரி குடுத்திருக்காங்க. சோ இப்ப ஆசனம், ஆசனம். சரிங்களா? சோ அந்த கடைசி சீர் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? 4வது அடியில 1வது சீரா வச்சு நமக்கு குடுத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? சோ அதன் அடிப்படையில அந்த முடிவு அடுத்த அடியில தொடங்கிருச்சு. சோ அதன் அடிப்படையில நம்ம என்னன்னு சொல்லலாம்? அந்தாதி தொடை அப்படின்ற மாரி குறிப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். சரிங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது செந்தொடை. ஓகே. சோ செந்தொடை அப்படின்னு சொல்லும்போது, எதுகை, மோனை தொடை. அதாவது 2த்தையும் சொல்றாங்க. சோ எதுகை, மோனை தொடை வகைகள் இன்றி வரும் பாடல் செந்தொடை வகையாகும். ஓகே. சோ இப்போ ஒரு பாடல் குடுத்துடுறாங்க. நமக்கு எது மோனையும் இருக்காது. ஸோ இது 2ம் இல்ல அப்டின்னா, அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சிம்பிளா செந்தொடை அப்டின்ற மாரி சொல்லிடலாம். சரிங்களா? ஓகே. இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான விஷயம். எதுகை இருக்கான்னு பாருங்க, மோனை இருக்கான்னு பாருங்க. 2மே இல்லையா? ஓகே. அப்ப அது செந்தொடை. அவ்வளதான். சிம்பிள். ஓகே. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த 8 தொடை வகையுமே என்னன்றது டக்குன்னு ரிப்பீட் பண்றேன்.
ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ மோனை அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு முதல் எழுத்து ஒன்றி வரும். எதுகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. முரண் தொடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம் முதல் சீர். ஓகே. ஸோ அடிதோறும் முதல் சீர். ஓகே. இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது முரண் அப்படின்னு சொல்லும்போது முதல் சீர்ல அப்படியே ஆப்போசிட் காலை மாலை. அடுத்தது இயைபு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன ஆகும், கடைசியில வந்துரும், இறுதி சீர்ல ஒரே மாதிரியா வேண்டும் வேண்டும் வேண்டும். அடுத்தது அளபடை தொடை. அளபடை தொடை அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல முதல் சீர் அளவெடுத்து வரக்கூடியதாக அமைந்திருக்கும். அடுத்தது இரட்டை தொடை அப்படின்றது ரிப்பீட்டடா ஒரு வேர்ட் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஒரு அடி, அதாவது ஃபர்ஸ்ட் அடியில வந்துட்டு ரொம்ப முக்கியமா ஒரே மாதிரியா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அந்த ஆதி அப்படின்னா அந்தம் ஆதி, கடைசி எழுத்தும் முதல் எழுத்தும் ஒரே மாதிரியா வச்சு நமக்கு கொடுத்திருப்பாங்க. அடுத்தது செந்தொடை அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா எதுகை மோனை. இது அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், செந்தொடை அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. தொடை வைஸ் வந்துட்டு பார்க்கும்போது மொத்தம் 8 பண்ண போறோம். தொடை விகற்பங்கள் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவோம். அதாவது எதுகைக்கும் மோனைக்கும் இது 2த்துக்கும் வந்துட்டு பார்க்கும்போது தொடை விகற்பங்கள் அப்படின்ற மாதிரி வச்சு நமக்கு வகை வைஸ் பார்ப்போம். ஓகேங்களா? மொத்தம் 7 வகைப்படும். ஓகே. ஸோ அதன் அடிப்படையில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அதற்கான ஷார்ட்கட் பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த செஷன் வந்தோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல 4 சீர்களையுடைய ஓரடியில் இணை, பொழிப்பு, ஒரூஉ, குலை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றனை கொண்டு தொடுப்பது தொடை விகற்பம் எனப்படும். இவ்வேழும் மோனை, எதுகை, இயைபு, முரண், அளபடை ஆகிய 5 பொருந்தத் தொடை விகற்பம் 35 வகைப்படும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா நமக்கு சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது நமக்கு அந்த 3 வகை மட்டும் தான் இருந்தாலுமே வந்துட்டு மோனை, எதுகை இது 2த்தையும் வச்சுதான் மெயினா கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ பிளஸ் வந்துட்டு பார்க்கும்போது இயைபு, முரண், அளபடை இந்த 3த்துக்கும் சேர்த்தே வரும். சரிங்களா? ஸோ பாருங்க அப்போ மோனை, எதுகை, இயைபு, முரண், அளபடை. ஸோ 5. ஸோ மொத்தம் 7ஆ நம்ம பிரிப்போம். 7 5 35 கரெக்ட்டுங்களா? ஸோ அப்படியே கரெக்ட்டா வந்துரும். ஓகே. ஸோ அப்ப தொடை விகற்பம் மொத்தம் 35 வகைப்படும். ஓகே. ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த இடங்கள்ல விகற்பம் தோன்றும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ மோனை, எதுகை, இயைபு இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்தது முரண், அளபடை இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ விகற்பம் அப்படின்னா முரண்பட்டு நிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மறுபடியும் பார்த்தோம்னா அளபடை. ஓகேங்களா? விகற்பம் அதாவது விகற்பமா இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஒரு அளவோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அப்ப முரண் பிளஸ் வந்துட்டு அளபடை அது 2த்துக்கும் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும், விகற்பங்கள் தோன்றும் அப்படின்றத ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னாலே போதுமான விஷயம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்ப நம்ம இதற்கான ஷார்ட்கட் பார்த்துட்டு வந்துடலாம். மோனைக்கும் எதுகைக்கும் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாலே போதுமான விஷயம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் தான். ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம குரூப் 4க்கான செஷன் எடுக்கும்போது சரி, குரூப் 2க்கான ப்ரிலிம்ஸ்க்கான செஷன் எடுக்கும் போதுமே சரி, இதற்கான ஷார்ட்கட் நிறைய இடங்கள்ல நம்ம சொல்லியிருப்போம். ஓகே. ஸோ பாருங்க. இப்போ சிஎம், கேஎம் ஆக போறாரு. அவ்வளவுதான். சிம்பிளான ஷார்ட்கட் தான். ஓகேங்களா? ஸோ பாருங்க. இப்போ அப்படின்னு சொல்லும்போது ஐபிஓ சிஎம். ஓகே. ஸோ சிஎம், கேஎம், கேஎம் ஆக போறாரு. இதை மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இப்போ வந்துட்டு எதுகை மோனை வச்சு எதாவது கேட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் எனக்கு மறந்துரும் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அப்படி இருக்கும்போது டக்குன்னு அது உங்க மைண்டுக்கு வந்தீங்கன்னா போதுமான விஷயம். ஓகே. ஸோ இப்போ சிஎம், கேஎம் ஆக போறாரு. அவ்வளவுதான். ஓகே. ஸோ இப்போ பாருங்க. ஐ ஃபார் இணை. ஓகே. ஸோ அடுத்தது பி ஃபார் பொழிப்பு, ஓ ஃபார் ஒரு, சி ஃபார் கூளை, எம் ஃபார் மேற்கதுவாய், கே ஃபார் கீழ்கதுவாய், எம் ஃபார் முற்றுமோனை. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ பாருங்க. இந்த சிங்கிறதும் கேங்கிறதும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. சி ஃபார் கூளை, கே ஃபார் தான் கீழ்கதுவாய். சரிங்களா? ஸோ இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே ஒண்ணு அதாவது பார்த்தோம்னா இந்த
இணை, பொழிப்பு, உலை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்றுமோனை. சோ எல்லாத்துலயுமே வந்துட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1 அப்படிங்கறதா இருக்கும். சோ அதனால சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் எல்லா இடத்துலயும் 1 1 போட்டு வந்துருங்க. அடுத்து அப்படியே கண்டினியூவா 4. ஓகேங்களா? சோ மொத்தம் 4 சீர் மட்டும் தான் இருக்கிறதா நம்ம பார்க்க போறோம். கரெக்ட்டுங்களா? சோ அதன் அடிப்படையில இப்ப 4ஓட கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கூலைக்கு பக்கத்துல 2, 3 அப்படின்றத போட்டுக்கிறோம். சரிங்களா? 1, 2, 3. ஓகே. சோ அடுத்தது பாருங்க மேல் கதுவாய். ஓகே. சோ மேல் கதுவாய் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். இப்ப எப்பயுமே வந்துட்டு பெரிய எண் அப்படின்னா மேலன்னு சொல்லுவோம். சிறிய எண் அப்படின்னா கீழ அப்படின்ற மாரி சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? சோ அப்போ 1, 3, 4 அப்படின்னா மேற்கதுவாய். அதே 1, 2, 4 அப்படின்னு குடுத்தாங்கன்னா அது கீழ்க்கதுவாய். சரிங்களா? சோ அப்போ ஏன்னா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மேல் கதுவாயும், கீழ்க்கதுவாய் முனையும் வந்துட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே. சோ மேல் கதுவாய் அப்படின்னா பெரிய எண் 3 நடுவுல வரும். ஓகேங்களா? கீழ்க்கதுவாய் அப்படின்னா சிறிய எண் 2. ஓகேங்களா? சோ இத தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது முற்றுமோனை ரொம்ப சிம்பிள். 1, 2, 3, 4 அவ்வளதான். ஓகேங்களா? சோ சிம்பிளான விஷயம். சோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இணை அப்படின்னா 1, 2, பொழிப்பு 1, 3, ஒரு 1, 4, கூலை 1, 2, 3, மேற்கதுவாய் 1, 3, 4, கீழ்க்கதுவாய் 1, 2, 4, முற்றுமோனை 1, 2, 3, 4 அப்படியே ஃபுல்லா கன்டினியூவா வந்துரும். ஓகேங்களா? சிம்பிள். கைஸ் ஓகேவா? புரிஞ்சிருச்சுங்களா? இல்ல மறுபடியும் சொல்லலாமா? இது நம்ம கொஸ்டின் வைஸ் பார்க்கும்போது இன்னுமே ஈஸியா புரிஞ்சிரும். கைஸ் ஓகேவா? ஷார்ட்கட் ஓகேவா? இது நம்ம பிடிஎஃப் சென்ட் பண்ணிடலாம். கைஸ் ஓகே. ஓகே மேம், ஓகே மேம். ஓகேவா? கைஸ் ஆடியபிளா? எஸ் மேம். ஓகே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் மேம். ஓகே. ஓகே. இப்ப மோனை பார்த்துட்டோம் அப்படின்னா எதுகை சிம்பிள். 2 ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. சரிங்களா? ஓகே. சோ இப்ப மோனை பார்த்து வாய்ஸ் ஆல்ரெடி பிரேக் ஆகுது. பார்த்ததுதான். இணை அப்படின்னா 1, 2. ஓகே. இப்ப 4 அடி கொண்ட சீருள் முதலிரு சீர்களில் முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது இணை மோனை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். கரெக்ட். காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது. ஓகே. சோ ஆல்ரெடி ஓகே. சோ இப்போ சீர்ல முதல் சீரும் 2ஆம் சீரும் அதுல இருக்கக்கூடிய முதலாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ அதன் அடிப்படையில் நம்ம என்னன்னு சொல்லுவோம் இத? இணை மோனை அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவோம். கரெக்ட்டுங்களா? சோ சிம்பிளான விஷயம். ஓகே. சோ முதலாவது சீரு பிளஸ் பிரேக் ஆகுது மேம். மேம் ஆடியோ பிரேக் ஆகுது. ஓகே. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு பொழிப்பு முனை. ஆல்ரெடி இது நம்ம ஷார்ட்கட் பார்த்ததுதான். சரிங்களா? ஓகே. சோ பொழிப்பு அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது சீரும்
மூன்றாவது சீரும் அப்படின்ற மாதிரி வரும். இந்த இடத்துல 1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ 1 மற்றும் 3. ஓகே. ஸோ இப்போ இதுல காட்டு துறந்தார் பெருமை துணை கூறின் வைய தாரை எண்ணிக் கொண்டற்று. ஓகே. ஸோ இதுல பாருங்க சீரும் அடுத்தது மூன்றாவது சீரும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுக்கப்பட்டுள்ளது. சோ இதன் அடிப்படையில இதுல என்னன்னு சொல்லலாம், பொழிப்பு மோனை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? சோ இந்த சீர் அப்படின்றது என்னன்றது தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். துறந்தார்ன்றது ஃபர்ஸ்ட் சீரு, பெருமைன்றது 2வது சீரு, துணை கூறின்றது 3வது சீரின், அதே மாதிரி வைய அப்படின்றது 4வது சீர். ஓகேங்களா? இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சீர்ல வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க அப்படின்னாலே என்ன பண்ண முடியும், இந்த பொழிப்பு முனையில கண்டிப்பா நீங்க தப்பா ஆன்சர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா எதுகையிலையும் அப்படியே போடலாம். ஓகே. சோ பாருங்க, அள்ளல் அருளாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மள்ளல் மாஞாளம்க்கு அரி. ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரிதான். அள்ளல் முதல் சீரா, அதே மாதிரி அருளாழ்வார் அப்படின்றது 2வது சீரு, இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த இல் அப்படின்ற எழுத்து 2வது எழுத்தா வந்திருக்கு. அதே மாதிரி அள்ளல் அப்படின்றதுல இல்லுன்றது 2வது எழுத்து. சோ அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல இல் இல் 2மே வந்துட்டு ஒரே மாதிரியா வந்துருச்சு. So அதன் அடிப்படையில இந்த இடத்துல பொழிப்பு எதுகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதுகை வந்துட்டு இடம்பெற்றிருக்கிறது. கிளியர்? அவ்வளவுதான் கைஸ். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு அப்படின்னு பார்க்கும்போது 4வது சீர். இது ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கும். மோனை அப்படின்னு சொல்லும்போது முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. அவ்வளவுதான். சிம்பிள். ஓகே. இதுல பாருங்க, அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் அருளாளலே அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ 1 மற்றும் 4வது சீர் ஒரே மாதிரியா இருக்கு. ஓகே. அந்நாளில் அப்படின்றதுல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தும், அதே மாதிரி அருளாளே அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தும் ஒரே மாதிரியா இருக்கு. சோ அதன் அடிப்படையில இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஒருவு மோனை அப்படின்ற மாதிரி குறிப்பிடலாம். சரிங்களா? சோ அதே மாதிரி தான் எதுகையிலயுமே வரப்போகுது. ஓகே. சோ ரொம்ப சிம்பிளான செஷன் இதெல்லாம். ஓகே. சோ பாருங்க, எடுத்துக்காட்டு எதுகையில வச்சு பார்க்கும்போது முன்மால் அயன் அறியா மூர்த்தியார் முன்னிலை. ஓகே. ஸோ இப்போ இதுல வந்துட்டு பார்க்கும்போது முன்மால் இது 2ம் ஒண்ணாதான் இருக்கும். சரிங்களா? இது தனித்தனியா இருக்கு. இப்படி இருக்காது. முன்மால் அப்படின்றது 2ம் ஒண்ணாதான் இருக்கும். ஸோ இப்போ முன்மால் முன்னிலை. ஓகேங்களா? ஸோ இது 2த்துலயும் 1 மற்றும் 4வது சீர்கள்ல ஒரே மாதிரியான 2 ஒன்றி வந்திருக்கு. சோ அதன் அடிப்படையில நம்ம இதை என்னன்னு சொல்லலாம், ஒருவு எதுகை அப்படின்ற மாதிரி குறிப்பிடலாம். சரிங்களா? சிம்பிள். அதே மாதிரிதான் கூளை. ஓகேங்களா? சோ கூளை மோனை அப்படின்ற எடுத்துக்கிட்டோம்னா என்னது, 1, 2, 3. ஓகேங்களா? அப்போ 1ஆம் சீர், 2ஆம் சீர், 3ஆம் சீர். இது 3த்துலயும் என்ன பண்ணும், முதல் எழுத்து ஒரே மாதிரியா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்ல போறோம், கூளை மோனை அப்படின்ற மாதிரி சொல்ல போறோம். கரெக்ட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், அந்தணர்கள் அதிசயித்தார் அருமுனிவர் துதி செய்தார். ஓகே. சோ பாருங்க, அந்தணர்கள் அதிசயித்தார் அருமுனிவர். ஓகே. சோ இப்ப ஃபர்ஸ்ட்லயும் அதே மாதிரி அதிசயித்தார் அப்படிங்கறதுலயும் வந்திருக்கு, அருமுனிவர்ன்றதுலயும் வந்துருச்சு. சரிங்களா? சிம்பிள். சோ அப்போ 1, 2, 3 சீர்லயும் நமக்கு ஒரே மாதிரியான முதல் எழுத்து வந்திருக்கிற காரணத்தினால நம்ம என்னன்னு சொல்றோம், இத கூளை மோனை அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறோம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா மேற்கதுவாய் மோனை. ஓகே. சோ இது எதுகை பார்த்துட்டு வந்தரலாம், கூளை எதுகை. ஓகே. சோ கூளை எதுகை பார்த்தோம்னா அதே மாதிரிதான். இன்ன தன்மைய பின்னும் இயம்புவான். ஓகே. சோ இதுல வந்துட்டு 1, 2, 3. அப்போ இன்ன 2ஆம் எழுத்து இன், தன்மைய 2ஆம் எழுத்து இன், பின்னும் 2ஆம் எழுத்து இன். ஓகேங்களா? சோ அதன் அடிப்படையில 1, 2, 3 இந்த 3 சீர்கள்லயுமே 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுக்கப்பட்டுள்ளது. கரெக்ட்டுங்களா? சோ அதன் அடிப்படையில நம்ம என்னன்னு சொல்லலாம், இத கூளை எதுகை அப்படின்ற மாதிரி குறிப்பிடலாம். சரிங்களா? அதே மாதிரி மேற்கதுவாய் மோனை. மேற்கதுவாய் மோனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1, 3, 4. சரிங்களா? அப்போ 1வது சீர், 3வது சீர், 4வது சீர். கரெக்ட்டுங்களா? சோ இந்த சீர்கள்ல முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்னது, மேற்கதுவாய் மோனை. ஓகே. சோ அந்தணரின் மேம்பட்ட அப்பூதி அடிகளார். ஓகே. இதுல பார்த்தோம்னா அந்தணரின்
முதல் சீர், மேம்பட்ட 2ஆம் சீர், அப்பூதி 3ஆம் சீர், அடிகளார் அப்படின்றது நமக்கு 4ஆம் சீர். ஓகேங்களா? சோ 1, 3, 4. இப்ப 4 இடங்களையும் சாரி இந்த இடங்கள்ல என்ன பண்ணிருக்கு? நமக்கு ஒரே மாதிரியான முதலெழுத்து வந்துருச்சு. சோ அதன் அடிப்படையில் நம்ம என்னன்னு சொல்றோம்? மேற்கதுவாய் மோனை அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறோம். மேற்கதுவாய் எதுகை அப்படின்றத எடுத்து 1, 3, 4 இந்த 3 இடங்கள்லயும் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. அவ்வளவுதான். அளக்கொண்ட எல்லாம் அளப்பும் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. ஓகே. சோ இப்ப அளக்கண்ட அளப்போம் இழப்பினும். ஓகே. 1, 3, 4 இந்த 3 சீர்கள்லயும் நமக்கு 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுக்கப்பட்டுள்ளது. சோ அதன் அடிப்படையில் நம்ம என்னன்னு சொல்லலாம்? இத மேற்கதுவாய் எதுகை அப்படின்ற மாதிரி குறிப்பிடலாம். சிம்பிள். செதுவாய் மோனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்லலாம்? 1, 2, 4. ஓகே. சோ 1, 2, 4 இந்த 3 சீர்கள்லயும் நமக்கு முதல் அன்னவல் அரைக்குவாம். ஓகே. 1, 2, 4 அப்படி பார்க்கும்போது அன்னம், அன்னவள், அரைக்குவாம். இது மூணுத்துலயும் ஒரே மாதிரியான நமக்கு முதலெழுத்து ஒன்றி வந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி கீழ்கதுவாய் எதுகையும் அதே மாதிரிதான் வரப்போகுது. இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இழன். ஓகே. இன்பத்துள் இன்பம், துன்பத்துள் இந்த 3 இடங்களையும் எப்படி 1வது சீர், 2வது சீர், 4வது சீர் இந்த 3 இடங்கள்லயும் நமக்கு 2ஆம் எழுத்து கீழ்கதுவாய் எதுகை சரிங்களா? அதே மாதிரி பார்க்கும்போது முற்றுமோனை எடுத்துக்கும் போது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் 1, 2, 3, 4 அப்படியே முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. ஓகே. சோ இப்போ முற்றுமோனை கற்க கசடர கற்பவை கற்றபின் முதல் எழுத்து இந்த 4 சீர்கள்லயும் ஒரே மாதிரியா இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ அதன் அடிப்படையில் நம்ம என்னன்னு சொல்றோம்? இத முற்றுமோனை அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறோம். ஓகே. சோ இதுல துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாக்கு, துப்பாய தூமழை. முதல் எழுத்து மோஸ்ட்லி இதுல எல்லாத்துலயும் ஒரே மாதிரிதான் இருக்கு. பிளஸ் இன்னொரு விஷயம் 2ஆம் எழுத்தும் ஒரே மாதிரியா இருக்கு. நமக்கு இந்த கொஸ்டின்ல கொஞ்சம் வந்துட்டு டவுட் வரும். கரெக்ட்டுங்களா? சோ அப்படி இருக்கும்போது ஆப்ஷன் பார்க்கணும். சரிங்களா? ஆப்ஷன் வைஸ் நமக்கு வந்துட்டு ஒண்ணு எதுகை வச்சு குடுப்பாங்க, இல்லனா மோனை வச்சு குடுப்பாங்க. சரிங்களா? சோ அதனால வந்துட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்ல. சரிங்களா? சோ இப்ப துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாய தூவும் மழை. சோ இதுல நமக்கு எல்லா இடங்கள்லயுமே என்ன இருக்கு? 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி முதல் எழுத்தும் ஒன்றி வர தொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே. சோ மோனை வைஸ் கேட்கும்போது மோனை போடலாம். எதுகை வைஸ் கேட்கும்போது எதுகை போடலாம். சரிங்களா? எது போட்டாலும் ஆன்சர் வந்துட்டு கரெக்ட்டா தான் இருக்கும். 2ம் ஒரே நேரத்துல குடுக்க மாட்டாங்க. சரிங்களா? சோ அதனால வந்துட்டு ஆப்ஷன் வைஸ் ஓகே. அவ்வளவுதான் கைஸ். இப்ப தொடை விகற்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இணை 1, 2 பொழிப்பு 1, 3 ஒரு 1, 4 கூளை 1, 2, 3 மேற்கதுவாய் 1, 3, 4 கீழ்கதுவாய் 1, 2, 4 முற்று 1, 2, 3, 4 சரிங்களா? அவ்வளவுதான் கைஸ். ஒன்ஸ் வந்துட்டு இந்த தொடை விகற்பம் இதுல வந்து கொஸ்டின் கேட்கிறேன். இன்னைக்கான செஷன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஓகே கைஸ். கொஸ்டின் கேட்கலாங்களா கைஸ்? Yes, ma'am. கைஸ் ஆடிபிளா? கொஸ்டின் கேட்கலாமா? Yes, ma'am. ஓகே டன். ஓகே. பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த இடங்கள்ல முதல் எழுத்து ஒன்றி வர தொடுக்கப்படும்? பொழிப்பு 1, 3. 1, 3 மேடம். 1 1, 3. 3. முற்று மோனை 1, 2, 3, 3, 4. 4. முற்று மோனை 1, 2, 3, 4 வெரி குட் சூப்பர். முற்று பெற்று ஃபுல்லுமே வந்துரும். சரிங்களா? கதுவாய் என்ன மேடம்? மேற்கதுவாய் மோனை 1, 3, 4. 1, 3, 4. 1, 3, 4 வெரி குட் சூப்பர். கீழ்கதுவாய் 1, 2, 4. 1, 2, 4.
1 2 4 வெரி குட் சூப்பர். ஒரு முனை 1 4 1 4 வெரி குட். 4 அடுத்தது பொழிப்பு ஆல்ரெடி கேட்டேன்னு நினைக்கிறேன். பொழிப்பு சொல்லுங்க மறுபடியும். 1 3 1 3 1 3 இணை 1 2 1 2 2 வெரி குட். கூளை 1 2 3 2 3 1 2 2 3. 3 இது வந்துட்டு சிம்பிளா அந்த ஷார்ட்கட் வைஸ் நான் கொடுத்துருப்பேன்ல. ஸோ தெளிவா பார்த்துக்கோங்க. நான் பிடிஎஃப் இப்போ கிளாஸ் முடிஞ்சோடனே நான் சென்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே. ஓகே. ஸோ ஒன்ஸ் அப்படியே மறுபடியும் சொல்றேன். இணை 1 2 பொழிப்பு 1 3 ஒரு 1 4 கூளை 1 2 3 மேற்கதுவாய் 1 3 4 கீழ்கதுவாய் 1 2 4 முற்று 1 2 3 4 சரிங்களா? ஓகே. ஸோ டெய்லியும் வந்துட்டு அந்த ஷார்ட்கட் வைஸ் வந்துட்டு ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் மறக்காது. சரிங்களா? இப்போ சிஎம் கேஎம் ஆக போறாரு. இதை மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியான விஷயம். அதுக்கப்புறம் நம்பர் வைஸ் நீங்க போடுறதா. சரிங்களா? எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் 1 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு 1 2 3 அப்படியே லைனா போட்டுட்டு அண்ட் தென் கூளை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு 4வது சீரோட முடிஞ்சிருது அப்படின்றனால கூளையில 1 2 3 போடுறோம். அடுத்தது மேற்கதுவாய் 1 3 4 வந்துரும். கீழ்கதுவாய்னா 1 2 4 வந்துரும். சரிங்களா? அடுத்து முற்று அப்படின்னா முற்று பெற்று ஃபுல்லா வந்துரும். சரிங்களா? அப்போ 1 2 3 4. ஸோ இந்த 4 சீர்கள்லயும் முதலெழுத்து ஒரே மாதிரியா வந்துரும். சரிங்களா? தெளிவா ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னாலே போதுமான விஷயம். எதுகை, மோனை, இயைபு. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷன் பார்க்கும்போது பழமொழி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. ஓகே. நம்ம இன்னைக்கு பார்த்த செஷன்ல தான் டவுட் நம்ம குரூப்ல சென்ட். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா கைஸ்? மேம் மேம் சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேம். ஆடியபிள். எஸ் மேம். மேம் சிறப்பு தமிழ் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தீங்களே மேம், அது அப்படியே ஸ்டாப் சிறப்பு தமிழ் கிளாஸ் இப்ப கொஞ்சம் வந்துட்டு மேம் சொல்லல முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு சிலபஸ் வைஸ் கம்மியான டாபிக்ஸ் தான் இருக்கு. ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நான் சிறப்பு தமிழ் எடுத்து தரேன். சரிங்களா? ஸோ அப்படி சப்போஸ் இப்போ நம்மளால எடுக்க முடியல அப்படின்னாலுமே நமக்கு குரூப் 4 செஷன்ஸ் வைப்போம்ல. ஸோ அப்போ கூட நம்மளால முடியும். சரிங்களா? ஏன்னா இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்கேன். ஸோ முடிச்ச பிறகு நம்ம Okay, சிறப்பு தமிழ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அதனாலதான் எடுக்க முடியாம போச்சு. சரிங்களா? ஸோ நம்ம குரூப் 4 செஷன் பார்க்கும்போது கூட நம்ம அதுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு சிறப்பு தமிழ் வந்துட்டு ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்றதுலாம் இல்ல மேம். ஒரு சில இம்பார்ட்டன்டான நோட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா போதுமான விஷயம். நூல் மற்றும் நூலாசிரியர் நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ரொம்ப டீப்பா பார்க்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. என்ன கேட்டாங்கன்னா நமக்கு 60 கொஷின்ஸ் வந்துட்டு தமிழ்ல இருந்து கேட்கறாங்க அப்படின்ற பட்சத்துல நமக்கு கேட்டாங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 5 or 6 கொஷின் வந்துட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நமக்கு சிலபஸ்லயே கொடுத்துட்டாங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப டீப்பா நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஒரு 6 கொஷின் மேபி எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ அதனால வந்துட்டு ஜஸ்ட் அந்த நூலாசிரியர் கூற்றுக்கரணம். ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியார் ஒரு கூற்று. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எண்ணி துணிக கருமம் அப்படின்ற அந்த டைலாக். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் ரொம்ப டீப்பாலாம் பார்க்காதீங்க. ஓகே. ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. போதுமான விஷயம் தான். டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சிறப்பு தமிழ்ல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றது மட்டும் நான் ஒன்ஸ் அப்படியே அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ அதை நம்ம பிடிஎஃப்ல கொடுக்கலாம். ஓகே. ஓகே மேம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? வேற ஏதாச்சும் டவுட்ஸ்? ஓகே மேம். சூப்பர். ஓகே கைஸ். தேங்க் யூ. மேம் சொல்லுங்க. மேம் இந்த தன்வினை பிறவினை அந்த கிளாஸ் முடிச்சிட்டீங்களா மேடம்? சார் அது பண்ணலாங்க சார். உங்களுக்கு மோஸ்ட்லி அது உங்களுக்கு கிளாஸ் எடுப்போம் சார். தன்வினை பிறவினைலாம். ஓகேங்களா சார்? அதுக்கான டெஸ்ட் வச்சாச்சுங்களா? டெஸ்ட் கொஸ்டின் வந்துருச்சுங்களா? தன்வினை நீங்க கிளாஸ் வேற கொஞ்சம் ரிவிஷன் கொடுத்தீங்களா கேட்டேன் மேம். இல்லைங்க சார். இன்னும் அதுக்கு செஷனே நான் எடுக்கலைங்க சார். நான் 2 வீக்ஸ் லீவ்ல இருந்தேன்.
நெக்ஸ்ட் ஓகே வீக் ஓகே தாங்க சார் தன்வினை பிறவினைக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைங்க சார், உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு கொஷின் வந்துருச்சுங்களா தன்வினை பிறவினைக்கலாம்? போன வீக் இந்த வீக் முடிஞ்சு மேடம். முடிஞ்சிருச்சுங்களா? ஓகே, அது ஒன்றும் ஆமா பிரச்சனை மேடம். இல்லைங்க சார். நான் நெக்ஸ்ட் வீக் செஷன் எடுக்கிறேன். அதுக்கும் நான் கொஷின் ஒரு 10 கொஷின் அதுக்கு ரெடி பண்ணிட்டு நான் கொஷின் கேட்குறேன். சரிங்களா? அதுல இருந்தவே. ஓகே சரிங்களா? ஓகே மேடம். பார்த்துக்கலாம் சார். நெக்ஸ்ட் வீக் இந்த வீக்கான போர்ஷன் முடிச்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஓகே தன்வினை பிறவினை பிளஸ் வந்துட்டு வாக்கியங்கள் வைஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அதுவுமே நம்ம நெக்ஸ்ட் ஓகே வீக் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. இந்த வீக் முடிஞ்சா மேடம் கிளாஸ் ஃபுல்லாவே தமிழ்? இல்ல சார், இன்னும் பழமொழி டாபிக் இருக்கு. அது நம்ம நாளைக்கு கம்ப்ளீட் ஓகே பண்ணிக்கலாங்க சார். ஓகே மேம். ஓகேங்க சார். ஓகே கைஸ். தேங்க் யூ. வேற ஏதாவது டவுட்ஸ் தேங்க்யூ மேம். இருக்குங்களா? ஆமாம். ம். ஓகே. ஓகே கைஸ். தேங்க் யூ.